ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 2 கிராமில் தோடு வாங்குறதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அதை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். பார்த்தீங்க அப்படின்னா 2 கிராம் வாங்குறதுக்கான ஐடியா வந்து கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து கூடுதலாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான கால்குலேஷனை இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ். 2 கிராம் இயர்ரிங் வாங்க சேவிங் ஐடியாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிராம் வந்து கோல்டு நீங்கள் வந்து ஜுவல்லரி வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அதுவே நீங்கள் காயினாக எடுக்கும்பொழுது எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு குறையுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து 2 கிராம் வாங்குறதுக்கு சிலருக்கு வந்து 3 மாதங்கள் ஆகும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கூட ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாட்களில் வாங்குறதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணி நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுமே கூடுதலாக கொடுத்துருக்கேன். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 2 கிராம் வந்து இந்த இடத்துல நான் இயர்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன ஜுவல்லரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பிளானை நீங்கள் பண்ண முடியும். இப்போ டேஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 90 நாட்கள் அப்படின்னா 3 மாதங்கள், 180 நாட்கள் அப்படின்னா 6 மாதங்கள், 360 நாட்கள் வந்து 1 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த நாட்களுக்குள்ளே சேமிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் நான் பார்த்த அன்னைக்கு 6655 ரூபா. இப்போ 1 கிராம் வந்து 6655 ரூபா அப்படின்னா 2 கிராம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கோல்டுக்கு மட்டுமே 13,330 ரூபா வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். அந்த வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தோடு வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து மினிமம் 16% தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து 16%க்கு வேஸ்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 2132 ரூபா நம்மளுக்கு ஆகுது. இப்போ கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 15,462 ரூபா. அதே ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 15,463 ரூபா. இது இல்லாமல் நம்ம வந்து 3% ஜிஎஸ்டி பே பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து 463 ரூபா 86 பைசா. அப்போ 464 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 கிராமில் நீங்கள் ஜுவல்லரி வாங்க நினைக்கிறீங்கன்னா 15,927 ரூபா. அப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 16,000 ரூபா வந்து நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா 2 கிராம் ஜுவல்லரி வாங்க முடியும். இதுவே வந்து நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் குறையும்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா வந்து நம்மளுக்கு சாலிடாக குறையும். அப்போது ஒரு கிராமுக்கு நம்ம கூடுதலாக பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு பவுன் வாங்குறீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000லேருந்து 9,000 வரைக்கும் நம்ம எக்ஸஸாக பே பண்ண முடியும், பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் ஜுவல்லரி வந்து தேவையில்லை, அதாவது உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஜுவல்லரி தேவையில்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு காயின் வந்து நல்ல ஐடியாவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு கோல்டு வந்து ஜுவல்லரியாக தேவைப்படாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி வாங்குவேன், அப்புறம் வந்து 3 மந்த் ஒன்ஸ், 6 மந்த் ஒன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நான் வாங்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே அது மாதிரி வாங்கினது தான். இந்த இடத்துல இந்த காயின் வாங்கும்போது சில விஷயத்தை நீங்கள் பார்க்கணுங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக இந்த இடத்துல இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் காயின் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 916 கோல்டு 2 கிராம்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தெரியாமல் இருக்கும். அங்கேயே நீங்கள் கடையில் வந்து இது எனக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க லென்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்யூஐடி நம்பர் இருக்கும், அப்புறம் வந்து 916 சிம்பிள் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹால்மார்க் சிம்பிளும் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இதுவே வந்து இன்னொரு காயினில் வந்து இந்த விஷயம் வந்து எது வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. இதில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிம்பிள் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மென்ஷன் வந்து ஆகிருக்கு. பட் வந்து இதில் வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா தெரியலை. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து கிளியராக தெரிகிற மாதிரி, அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து எத்தனை கிராம் அப்படிங்கிறது வெயிட் வந்து மென்ஷன் ஆகிருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். ஏன் வந்து நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி காயின்ஸ் வந்து 2, 3 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து 1 கிராமா, 2 கிராமா, அரை கிராமா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக. அதனால் கோல்டு காயின் வாங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து சேஃபு. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலதில் வந்து இந்த மாதிரி மென்ஷன் ஆகாததுனால அது வந்து அரை கிராமா, 1 கிராமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. இந்த தவறை நான் இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸுமே இந்த விஷயங்களை கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நம்ம வந்து கால்குலேஷனுக்கு போயிடலாம்.
இப்போ வந்து சேவிங் ஐடியாஸில் வந்து ஃபஸ்ட்டு 2 கிராம் ஜுவல் வாங்குறதுக்கு 90 நாட்களில் எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். 90 நாட்கள் அப்படின்னா 3 மாதங்கள் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு வந்து டெய்லி வருமானம் இருக்குது அப்படின்னா 90 நாளைக்கும் டெய்லி ரூ. 200 சேமிச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து ரூ. 18,000 இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் டெய்லி வருமானம் இருக்கிறவங்க ஒரு ரூ. 200 சேமிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எளிமையான விஷயம்தான். அதாவது தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் வந்து நான் வந்து ரூ. 18,000 சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதே ரூ. 16,000 நம்ம 3 மாதம் கழிச்சு வாங்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கிறதுனால தான் நான் வந்து இப்படி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ரூ. 250 இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ரூ. 150 சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வாரம் வருமானம் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாரம் ஒரு ரூ. 500 ஒரு 12 வாரங்கள். ஏன்னா ஒரு மாதத்தில் 4 வாரங்கள் இருக்கும். அப்போ 3 மாதங்களுக்கு 12 வாரங்கள். 12 வாரங்கள் ரூ. 1,500 எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா 18,000 இருக்கும். 2 கிராம் வாங்கிட முடியும். அதே மாதிரி மாத வருமானம் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் ரூ. 5,500 என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். ஏன்னா 3 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 5,500 எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரூ. 16,500 நம்மளுக்கு வந்து கிடச்சிருது. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து 2 கிராம் கோல்டு கண்டிப்பாக வாங்கிட முடியும். அடுத்தது 2 கிராம் வந்து 6 மாதத்துல தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 6 மாதங்கள் அப்படின்னா 180 டேஸ் தான் வரும். ஆனால் நான் வந்து 160 டேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 மாதம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். அப்போ வந்து ஒரு நாள் விடாமல் நம்மளால் சேமிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு டவுட்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து 160 நாட்கள் மட்டும் கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ 160 நாட்களில் நீங்கள் வந்து டெய்லி வருமானம் வரவங்களா இருந்தால் ஒரு ரூ. 100 மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 16,000 சேமிச்சிருவீங்க. 2 கிராம் வாங்கிட முடியும். அதுவே வந்து வாரம் வருமானம் வர்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா வாரத்தில் ரூ. 700 24 மாதங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 16,800 உங்கள் கையில் கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாத வருமானம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ரூ. 2,700 ஒரு 6 மாதத்துக்கு எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 16,200 நம்ம வந்து சேமிச்சிருவோம். 2 கிராம் வாங்கிட முடியும். இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதங்கள் 6 மாதங்கள் இது வந்து நகை சிட்டாக போட முடியாது. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டாக சேவ் பண்ணி நீங்கள் வந்து ஜுவல்லரி வாங்கினாலும் சரி கோல்டு காயின் வாங்கினாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளானை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணி தங்கம் வாங்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுவே வந்து 1 வருஷம் ஆகிடும் எங்களுடைய வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1 வருஷத்தில் நீங்கள் வந்து 365 நாளில் 360 நாள் சேமிக்கிற மாதிரி நான் வந்து பிளான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து டெய்லி வெறும் ரூ. 50 எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 360 நாள் எடுத்து வச்சோம்னா நமக்கு வந்து ரூ. 18,000 சேவ் ஆகிடும். ஏன்னா 1 வருஷத்தில் கண்டிப்பாக 2 கிராம் வாங்க ரூ. 18,000 தேவைப்படும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து வார வருமானம் இருக்கவங்க வாரம் ரூ. 350 எடுத்து வச்சோம் அப்படின்னா 52 வாரத்தில் ரூ. 18,200 வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சேவ் பண்ணிடுவோம். அதே வந்து மாத வருமானம் இருக்குது அப்படின்னா ரூ. 1,500 12 மாதங்கள் நம்ம வந்து சேவ் பண்ணோம்னா ரூ. 18,000 நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். நம்ம வந்து 2 கிராமில் நம்ம வந்து ஜுவல்லரி கண்டிப்பாக வாங்கிட முடியும். அதுவே வந்து நீங்கள் வந்து நகை சீட்டாக போடுறீங்க. ஏன்னா 1 வருஷம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நகை சீட்டு போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரூ. 1,500 நீங்கள் வந்து 11 மாதங்கள் சிட்டு கட்டுறீங்கன்னா ரூ. 16,500 நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே சொன்னோம் இல்லைங்களா அந்த வேஸ்டேஜ் இந்த வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் ரூ. 2,000 நம்மளுக்கு கம்மியாகும். ஆனால் ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக நம்ம பே பண்ணியே தான் ஆகணும். அதுவே வந்து நீங்கள் கோல்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த 2,000 நம்மளுக்கு குறையும். அப்போ கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4,000 ருபீஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரூ. 1,500 நகை சீட்டு போட்டு முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதையுமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எப்படி தேவையோ எவ்வளோ வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்களையும் அமௌண்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நகை வாங்கணும். யாரெல்லாம் இதை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.